பதவி ஓய்வுக்கு பிறகும் தலித் இட ஒதுக்கீடு விவகாரத்தில் பிஆர் ஹவாய் சொன்ன கருத்தால் மீண்டும் பத்திக்கொண்டு பரபரப்பு. என் கடமையை செய்துவிட்டேன், இனிமேல் பார்லிமெண்ட் தான் முடிவெடுக்க வேண்டும். வணக்கம் நண்பர்களே. கடந்த ஓராண்டு காலமாக உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர் பிஆர் ஹவாய். நவம்பர் 23 நேற்றுடன் இவரது பதவிக்காலம் முடிவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் ஒரு பரபரப்பு பேட்டி அளித்திருக்கிறார். அதில், என்னுடைய பதவி காலத்தில் பல முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளுக்கு தீர்ப்பளித்திருக்கிறேன். அதில் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடு பிரச்சனையில் கிரிமிலேயர் பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ஒரு தீர்ப்பு கூறினேன். அதை சுப்ரீம் கோர்ட்டின் முக்கிய கடமையாக கருதி தீவிரம் காட்டினேன். அதாவது, இடஒதுக்கீடு என்பது நீண்ட காலமாகவே ஜாதி அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சமீப காலமாக இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வரும் தலித் சமூகத்தைச் சேர்ந்த பெரும்பாலானோர் முன்னேற்றம் அடைந்து விட்டார்கள். அதனால் இனிவரும் காலங்களில் இடஒதுக்கீடு என்பது உயர் ஜாதியினர் என்று கூறப்படும் சாதிகளில் உள்ள வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் நபர்களுக்கு வழங்க வேண்டும். தலித் என்பதற்காக பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கும் அவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அழுத்தமாக ஒரு தீர்ப்பை கூறியிருந்தார் பிஆர் ஹவாய். அவரது இந்த தீர்ப்பு தலித் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு, திருமாவளவன் போன்ற தலித் சாதி கட்சி நடத்தி வரும் தலைவர்கள் அவருக்கு எதிராக கொந்தளித்தார்கள். ஒரு தலித்தாக இருந்து கொண்டே தலித்துகளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்வதா என்று பிஆர் ஹவாயை விமர்சித்தார்கள். என்றாலும் இப்போது தான் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் கூட அதே கருத்தை அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார். அதிலும், நான் கூறிய முக்கிய தீர்ப்புகளில் இதுவும் ஒன்று என வெளிப்படையாக கூறுகிறார் பிஆர் ஹவாய். அதோடு, இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் நான் என்னுடைய கடமையை செய்துவிட்டேன். அடுத்த மக்களவை மற்றும் மத்திய அரசும் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி, சமத்துவம் என்பது மக்களுடைய ஊடுருவ வேண்டும். பல பட்டியல் சாதி குடும்பங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருப்பதை காண்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து இடஒதுக்கீட்டை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறு. பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டால் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மற்ற சாதியினருக்கு கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று மீண்டும் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பிஆர் ஹவாய். அதையடுத்து அவரிடத்தில் முன்னாள் நீதிபதிகளின் உறவினர்களுக்கு நீதிபதிகளாக வருவதற்கு சலுகை காட்டப்படுகிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, கொலிஜியத்தில் பரிசீலனைக்கு வரும்போது ஒரு நீதிபதியின் உறவினர் பெயர், மொத்த விவரங்கள் 10% கூட எட்டாது. ஒருவர் நீதிபதியுடன் தொடர்புடையவர் என்பதற்காக அவர் தகுதியை புறக்கணிக்க முடியாது என்று கூறிய பிஆர் ஹவாயிடத்தில், நீதிபதிகளின் இடமாற்றம் அரசாங்கத்தின் தலையீட்டில் நடைபெறுகிறதா என்று கேட்கப்பட்ட இன்னொரு கேள்விக்கு, உயர்நீதிமன்றங்களுக்கிடையே தான் நீதிமன்றங்களின் இடமாற்றம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆனால் இதில் அரசாங்கம் தலையிடுவதில்லை. உச்சநீதிமன்ற நிர்வாகத்தின் மூலம்தான் இந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ள பிஆர் ஹவாய், எனக்குள் சமூக பணி கலந்திருக்கிறது. அதனால் ஓய்வுக்கு பிறகு எந்த பதவியையும் ஏற்காமல் பழங்குடியினருக்காக எனது நேரத்தை செலவிடப் போகிறேன் என்று கூறியுள்ளார். அதையடுத்து தன் மீது காலணி பேசிய வழக்கறிஞர் குறித்து அவர் கூறும்போது, மன்னிப்பு என்பது இயற்கையாகவே எனக்குள் உள்ளது. அதனால் தான் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம், காலணி வீசிய நபரை மன்னிக்க வேண்டும் என நானே கூறினேன் என்று கூறியுள்ளார் பிஆர் ஹவாய். அடுத்த செய்தி. தலைமை நீதிபதி பதவியை ஏற்றதும் சூரியகாந்த் வெளியிட்ட முக்கிய பட்டியல். நவம்பர் 24 இன்று முதல் சூரியகாந்த் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவியேற்கிறார். நேற்று அவர் அளித்த ஒரு பேட்டியில், நீதிமன்றத்தில் 90,000 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறியிருந்தவர், இன்று 30 முதல் 40 ஆண்டுகள் வரை கிடப்பில் கிடக்கும் சில முக்கிய வழக்குகள் குறித்த பட்டியலை அவர் வெளியிட்டுள்ளார். அந்த பட்டியலில் மகாராஷ்டிராவை சார்ந்த வினோத் ராய் சங்கவி எதிர்ஸ்டேட் என்கிற நிறுவனம் சம்பந்தப்பட்ட வழக்கு 31 ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதையடுத்து அதே மகாராஷ்டிராவை சேர்ந்த பிரமிளா சிந்தாமணி மோகன்தாஸ் ஸ்ட்ரீட் ஆஃப் மகாராஷ்டிரா என்கிற நிறுவனத்தின் வழக்கு 31 ஆண்டுகளாக கிடப்பில் கிடப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதையடுத்து சிவராம் ராமையா என்கிற நிறுவனத்தின் வழக்கு 32 ஆண்டுகளாக நிலுவையில் இருப்பதாகவும், ரைசன் கோர்சின் மேக்சிஸ் சார்லா என்கிற வழக்கு 32 ஆண்டுகள் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பழமையான வழக்கு என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பிறகு அகில இந்திய நீதிபதிகள் சங்கம் எதிர் யூனியன் இந்திய வழக்கு 34 ஆண்டுகளாக நிலுவையில் கிடக்கிறது. இது கீழ் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் பணி நிலைமையில் குறித்த வழக்காகும். அதையடுத்து ஸ்டேட் ஆஃப் அசாம் தேதி யூனியன் ஆஃப் இந்தியா சம்பந்தப்பட்ட வழக்கு 34 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது. இது எல்லை பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டது. அதேபோல் ஷாம்ராவ் பாஹிரா பவர் என்கிற நிறுவனத்தின் வழக்கு 35 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ளது. இது தாவூத் போகிராய் என்கிற சமூகத்தின் மத வழக்க நடைமுறை சம்பந்தப்பட்ட வழக்காகும். அதன் பிறகு
அப்துல் கரீம் பண்டைய எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா என்கிற வழக்கு கடந்த 41 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் கிடக்கிறது. இப்படிதான் பதவியை ஏற்ற அன்று உச்சநீதிமன்றத்தின் நீண்ட காலமாக விசாரணை நடைபெற்றபடி நிலுவையில் கிடக்கும் முக்கிய வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் மையம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வெளியிட்டுள்ளார் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த். அடுத்த செய்தி, அண்ணாமலையிடம் புலம்பி தீர்த்த OPS டிடிவி தினகரன். அடுத்த மாதம் கூட்டணி டீல். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ள OPS டிடிவி தினகரன் ஆகிய இருவரும் மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கட்சியின் இடையே கூட்டணி ஏற்பட்ட பிறகு டிடிவி தினகரன் OPSஐ இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற திட்டம் போட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதன் காரணமாக நடந்த சில சலசலப்புகளை அடுத்து அவர்கள் 2 பேருமே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதாக அறிவித்தார்கள். இதில் OPS முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் சந்திப்பு நடத்தினார். அப்படி அவர் சந்திப்பு நடத்தியதால் ஏற்கனவே நிலுவையில் இருந்திருக்கும் அதிமுகவை சேர்ந்த அன்வர் ராஜா மைத்ரேயன் வரிசையில் அடுத்து பன்னீர்செல்வமும் திமுகவில் இணைந்து விடுவார் என்கிற செய்திகள் வெளியாகி வந்தன. அதேபோல் டிடிவி தினகரன் விஜய் கூட்டணிக்கு செல்ல திட்டமிட்டு அவருக்கு சாதகமான செய்திகளை வெளியிட்டு வந்தார். என்றாலும் அவருக்கு அங்கிருந்து இதுவரை எந்த அழைப்பும் வரவில்லையாம். இதன் காரணமாகவே எடப்பாடிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் இணைவது என்பதில் குழப்பத்தில் இருக்கிறார்களாம். குறிப்பாக திமுக அதிமுக புள்ளிகளுக்கு அமோகமான வரவேற்பு கொடுத்து வருகிறது. என்றாலும் அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்தே திமுகவுக்கு எதிரான அரசியல் செய்துவிட்டு இப்போது திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்கிற அச்சம் OPSக்கு ஏற்பட்டுள்ளதாம். குறிப்பாக கடந்த காலங்களில் தான் அதிமுகவில் இருந்தபோது திமுகவை பிடிக்காதவர்கள் தான் தனக்கு வாக்களித்தார்கள். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் இப்போது சென்று நான் திமுகவில் சேர்ந்து விட்டேன், அதனால் உதயசூரியன் சின்னத்துக்கு எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டால் அந்த மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? நம் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு போய்விடும். அதிலும் திமுகவை பிடிக்காமல் தான் அவர்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்படி மீண்டும் தான் சென்று கேட்டால் ஓட்டு போடுவார்கள் என்று டிடிவி தினகரன் OPS 2 பேருமே கடும் குழப்பத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் இல்லை என்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய அவர்கள் இப்போது வேறு வழி இல்லாமல் இங்கு வந்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடன் செங்கோட்டையனும் சசிகலாவும் கூட தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறுகிறார்கள். தங்களது இந்த நிலையை இவர்கள் தற்போது பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையிடத்தில் சொல்லி புலம்பி இருக்கிறார்கள். அதையடுத்து நடந்த சந்திப்பில் டிசம்பர் மாதம் அமித்ஷா தமிழகம் வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைந்து விடுவோம், பாஜகவுக்கு பிரிக்கப்படும் தொகுதிகளில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் என்று பேசி வைத்துள்ளாராம் அண்ணாமலை. அதனால் இனிமேல் எடப்பாடியை நினைத்தாலும் OPSம் டிடிவி தினகரனும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வருவதை தடுக்க முடியாது என்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக திமுக கூட்டணி வலுவாக இருப்பதால் அவர்களை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுவானதாக உருவெடுக்க வேண்டும் என்று அமித்ஷா கருதுகிறார். அதனால்தான் அடுத்த மாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்ற கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸில் வெடித்த திடீர் சலசலப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து சந்திப்பதற்காக காங்கிரஸ் கட்சி தயாரான போதும் தாங்கள் கேட்கும் தொகுதிகளை திமுக தருவதற்கு வாய்ப்பில்லை என்பதால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கூட்டணியை மாற்றிக் கொள்ளலாம் என்று சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். காரணம், பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரசுக்கு கொடுக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கையை இன்னும் பெரிய அளவில் திமுக குறைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதனால் திமுக கூட்டணியில் இருந்தால் விசிக, மதிமுக போன்ற கட்சிகளுக்கு கொடுப்பது போன்ற தொகுதிகளைத்தான் காங்கிரசுக்கும் மு.க.ஸ்டாலின் கொடுப்பார். அதனால் விஜயின் தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு சென்றுவிடலாம் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் கொடிபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை இறக்கிவிட்டுள்ள நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நமக்கு சாதகமான பதில் வரவில்லை என்றால் அதன் பிறகு அது குறித்து யோசிக்கலாம், அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் புள்ளிகளை அமைதிப்படுத்தி வைத்திருக்கிறார் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை.